இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு முத்தரசன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நேற்றைய தினம் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார் என்ற தகவல்கள் நமக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரத்தில் இருந்து. இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடக்கத்தில் மிகுந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை, பிறகு மருத்துவர்களுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அவர் உடல்நலம் தேறி முதலமைச்சர் விரும்புகிற நாளில் வீடு செல்லலாம் என்ற இருந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு தீவிர கண்காணிப்பிலும் தீவிர சிகிச்சையிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது வருகிற தகவல் அவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்கிற பொழுதே மிகுந்த அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு மக்களின் பேர் அன்பை பெற்ற ஒரு வீர மங்கையாவார். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறார். அனைத்திலும் அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதை போலவே அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவிலும் தனது தன்னம்பிக்கையின் காரணமாக இந்த சோதனையிலையும் அவர் வெற்றி பெற்று வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது. அவர் நிச்சயமாக பூரண குணமடைந்து நலம் பெற்று மிகுந்த நலத்தோடு மீண்டும் தனது பொதுவாழ்வு பணிகளை மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கடந்த 75 நாட்களாக தவம் இருப்பதை போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மாலையிலிருந்து மழை பெய்கிறது, கடும் குளிரடிக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய அம்மா நல்ல நிலையில் வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன்.